குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, நான் வந்து குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். அது எப்படி சொல்ல போகிறேன்னா, டீ டைம் வித் குட்டி ஸ்டோரி. ஓகே, இன்னைக்கு ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல் ஆஃப் யூ நோ ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஒரு வயசான ஒரு ஓல்டு மேன், ஒரு தாத்தா வந்து கோல்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவருக்கு எந்த வார்ம் க்ளோத்தும் இல்லை, ஒரு ஜாக்கெட் இல்லை, எதுவுமே இல்லை, வெளியே இருக்காரு. அப்போது அந்த சைடு ஒரு ரிச் மேன் வந்து காரில் கிராஸ் பண்ணும்போது அவரை பார்க்குறாரு. அவர் ஃபுல்லாக ஐஸில் உறைஞ்சி போய் இருக்கிறத பார்த்துட்டு இறங்கி போய் உங்ககிட்ட எந்த வார்ம் க்ளோத்தும் இல்லையா, கோட் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, என்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, நீங்கள் இரு, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஒரு ஜாக்கெட், ஒரு இல்லைன்னா ஒரு வார்ம் கிளாத் எடுத்துகிட்டு நான் உனக்கு வர்றேன். அந்த ரிச் மேன் வந்து இந்த ஓல்டு மேன் கிட்ட சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து மில்லியனர் இல்லை ரிச் மேன். ஸோ வந்து அவருக்கு ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ஸ்லாம் இருக்கும். அதனால அவரோட பிஸியான ஸ்கெடியூலில் வந்து இவரை வந்து மறந்துட்டு நைட்டும் தூங்கிடுறாங்க. அவருக்கு அகெயின் மார்னிங் வந்து திடீர்னு ஒரு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம இப்படி சொல்லிட்டு வந்தோமே, நம்ம போய் இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக அறக்க பறக்க எழுந்திரிச்சு அப்புறம் போய் பார்த்தா அவருக்கு வீட்டுக்கு வெளியே அந்த ஓல்டு மேன் வந்து இறந்து கிடக்குறாங்க. அப்போ வந்து அந்த ஓல்டு மேனை பார்த்துட்டு இவர் என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போது அந்த ஓல்டு மேன் வந்து ஒரு நோட், ஒரு சின்ன ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதில் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னா, நான் வந்து என்கிட்ட எந்த வார்ம் க்ளோத் இல்லைனாலும், என்கிட்ட எந்த க்ளோத் இல்லைனாலும் எனக்கு பவர் இருந்தது, எனக்கு இந்த கோல்டை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான பவர் இருந்தது, நான் அதனால் இவ்வளோ நாள் வந்து சர்வே பண்ணிட்டு இருந்தேன். பட் நீங்கள் கொடுத்த ஒரு ப்ராமிஸ்னால, லைக் நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ்னால அவர் வந்து ஓகே நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பில் இருந்ததுனால அவருக்கு அந்த கோல்டை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான சக்தி இல்லை. அதனால வந்து அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த நோட்டில் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னு பார்க்கலாம். இஃப் யூ காண்ட் கீப் யுவர் ப்ராமிஸ், ப்ளீஸ் டோன்ட் கிவ் எனி ப்ராமிசஸ் டு அதர்ஸ். உங்களால் ஒரு விஷயம் வந்து பண்ண முடியல அப்படின்னா தயவு செய்து, பண்ண முடியலன்னு இல்லை, மறுதினால கூட நீங்கள் மறந்துருக்கலாம், பட் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து ப்ராமிஸ் கொடுங்க. அப்படி முடியலன்னா ப்ளீஸ் அவாய்ட் இட். அவங்களால முடிஞ்சதை அவங்க வச்சு வாழ்ந்துக்குவாங்க. நீங்கள் வந்து வாய் வார்த்தையில் சொல்லணும், இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ்னால அவங்க நினச்ச அவங்களோட ஹோப் விட்டுட்டாங்கல்ல. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பை.